அன்புள்ள கொண்டரங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களே, இன்னைக்கு நாம் பேசுகிற இந்த டாபிக் ரொம்ப மிக முக்கியமான டாபிக் இந்த வருஷத்துக்கு. என்றால் நாம் ராசி பலன்கள், ஜாதக ரீதியான பலன்கள் இதெல்லாம் பார்த்தாலும் உலகியல் ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்குது, உலகியல் ஜோதிடம். அந்த உலகியல் ஜோதிடத்தின் அடிப்படையில் சில கிரகங்கள் சேரக்கூடாத சில கிரகங்கள் சேரும் பொழுது நம்மளுடைய மனித வாழ்க்கையில் நிறையா விஷயங்களை பேரட்டி போட்டுட்டு போயிடும். அந்த மாதிரி ஒரு கிரக சேர்க்கை வரப்போகுது. அந்த கிரக சேர்க்கை இதுக்கு முன்னாடி நிறைய தாண்டவங்களெல்லாம் ஆடிடுச்சு. இருந்தாலும் இந்த காலகட்டத்திலையும் அது வந்திருக்கு. குரு ராகு அந்த கிரக சேர்க்கை வரக்கூடிய ஏப்ரல் 22ஆம் தேதியிலிருந்து, அதாவது மேஷத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்க அப்படி ராகு அஸ்வினில் இருக்கார். குரு ரேவதியில் இருந்து அஸ்வினிக்கு மாறுறார். அப்போது ரெண்டு பேருக்கும் இடையே டிகிரி வயசு 7 டிகிரி 6 டிகிரியில் தான் இருக்கிறாங்க. அப்போ ராகு குருவை நோக்கி போகிறார், குரு ராகுவை நோக்கி வர்றார். அடுத்தது குருவோட ராகுவும் சேர்ந்துருவார். அப்போ எது வரைக்கும் சேர்றாங்க? அப்போ ஏப்ரல் 22ஆம் தேதியில் ஆரம்பித்து நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் இவங்களுடைய சேர்க்கை, இந்த குரு ராகு சேர்க்கை இருக்குது. இந்த குரு ராகு சேர்க்கையோட எஃபெக்டை நீங்கள் சமீப காலமாக கவனிச்சிங்கன்னா, ஒரு 10 டிகிரிக்கு உள்ளே வந்த உடனேயே ஷேர் மார்க்கெட்டையே காலி பண்ணிடுச்சு. ஒரு சில அறிக்கைகளால் இந்தியா பொருளாதாரமே ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோங்கிற அளவுக்கு அனுதினமும் இதை பற்றி பேச ஆரம்பிக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கங்க, குருனா பெரும் பணம், சாதாரண பணம் இல்லை, பெரும் பணம். ராகுங்கிறது சூது. அப்போ அந்த ஷேர் மார்க்கெட், பிட்காயின், கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறவங்களுக்கு இந்த வருஷம் நவம்பர் மாதம் வரைக்கும் மிக மோசமான ஒரு காலகட்டமாக இருக்கும். ஜாம்பவான்களாக இருந்தால் கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். ஆனால் ஒரு சராசரியாக இப்போ தான் கற்றுக்கிட்டு உள்ளே போகிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் ஏற்றவாறு இருக்காது. எப்படிங்க இப்படியெல்லாம் சொல்கிறீங்க? பொருளாதார வீழ்ச்சி அடைவர்களுக்கு இப்போ நடக்குது அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்திருக்குதான்னு கேட்டிங்கன்னா நல்லா கேட்டுங்க. மிதுனத்தில் குரு ராகு சேர்க்கை இருக்கும் பொழுது தான் 2001ஆம் ஆண்டு 2001ஆம் ஆண்டு WTC 9ஆம் தேதி நடந்தது. அப்போ மிதுனத்தில் குரு ராகு இருக்கார். புரியுதுங்களா? 9/11 WTC உலக பொருளாதாரம் வர்த்தக மையம் இடிச்சு விட்டது. இந்த குரு ராகு சேர்க்கை தீவிரவாத தாக்குதல் நடந்தது. தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிறதுக்கும் இந்த குரு ராகுக்கும் நிறைய விஷயம் கன்ஜெக்ட் ஆகுது. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவில் நிறைய விஷயங்களை சொல்ல பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். பங்குச்சந்தை, பொருளாதாரம் இந்த மாதிரி விஷயங்க ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு காலகட்டமாக, மக்கள் மத்தியில் காசு ரொம்ப ஒரு சிக்கலாகத்தான் இருக்க போகுது. தொழில்களில் நிறையா பிரச்சனைகளை சந்திக்க போகுது. அப்போது நம்ம ராசி பலன்களாக சரியாக இருந்தாலும் இந்த குரு ராகு சேர்க்கை அப்படிங்கிறது நாம் கொஞ்சம் கவனிக்கணும். இது ஒரு கடன் சேர்க்கை. பொருளாதாரம் நம்ம தமிழ்நாட்டுக்கு எடுத்துக்கிட்டாலும் 10ல் கரெக்டாக வந்துடும் தொழில் ஸ்தானத்துக்கு. அப்போது கவர்மெண்ட்டே நிறைய கடனை வாங்கிறதுக்கு போகும்னு அர்த்தங்க. அப்போ கடன் ரீதி இங்கே மெயினாக இதை நல்லா புரிஞ்சுக்கணும். பொருளாதார சிக்கல்களை அதிகமாக உருவாக்கக்கூடிய சேர்க்கை குரு ராகு சேர்க்கை. மத ரீதியான கலவரங்களையும் மத தலைவர்களையும் இங்கே பிரச்சனைகளுக்குள்ளாக்க ஒரு இன்செக்யூரிட்டியான நிலைக்கு கொண்டு போகிறது. தேசபக்தி, தேச ஒற்றுமைக்கு ஊறு விளைவிக்கும் வகையில் எல்லையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தீவிரவாத தாக்குதல்களுக்கெல்லாம் வர்றது, தேவையில்லாமல் அச்சுறுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக நான் சொல்கிற இந்த இன்பிட்வீன் பீரியடில் நடக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த குரு ராகு சேர்க்கை இருக்கக்கூடிய காலகட்டம் பங்குச்சந்தை, பொருளாதார ரீதியான முதலீடுகளில் ஈடுபடுறவங்களுக்கு இது ஒரு அபாயமான காலகட்டம். ஏங்க இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நடந்திருக்குதா? எஸ், நடந்திருக்குது. இது எப்போ நடந்திருக்குது? எல்லா டீட்டெயிலும் எடுத்து வச்சுக்கேன். 1994 ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு பெரிய கிராஷ் ஆச்சு. பெரிய எக்கனாமிக் கிரிசிஸ் வந்ததுங்க. பாண்ட் மார்க்கெட்டே கிரிசிஸ் ஆச்சு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான ஒரு காலகட்டமாக பங்கு சந்தையில் ஈடுபடுறவர்களால் சொல்லப்பட்டது. சரி, அப்படின்னா அந்த டைமில் குரு ராகு சேர்க்கை இருந்ததா? ஆமாம், துலாம் ராசியில் குரு ராகு சேர்க்கை இருக்கும் பொழுது தான். இந்த குரு ராகு சேர்க்கை துலாத்தில் 1994 இருக்கும்போது தான் ரொம்ப மோசமான. இது எவ்வளோ தெரியுங்களா? $1.5 ட்ரில்லியன் வேர்ல்டு வைடாக லாஸ் ஆனது. மிகப்பெரிய பொருள். அந்த காலகட்டத்தில் தான் நம்ம மன்மோகன் சிங் இருந்தார். நான் அதைத்தான் இப்போ அன்றைக்கி பதிவு போட்டேன் இடையில கூட. ஏன்னா அந்த காலகட்டத்தில் அந்த நெருக்கடியில் இருக்கும்போது ஓரளவுக்கு மீட்டு கொண்டு வந்தார் அப்படின்னு. அப்போ அதுக்கப்புறம் நடந்த காலகட்டங்களை பற்றி அரசியல் வாழ்க்கையை நான் அவர் பேசலை. இப்போது எனக்கு இந்த மாதிரியான நிகழ்வுகள் ஏற்கனவே ஒவ்வொரு முறையும் இந்த குரு ராகு இணையும் பொழுது அது மெயினாக டார்கெட் பண்ணுறதே பொருளாதாரத்தில் ஒரு பெரிய அளவுக்கு தொழிலதிபர்களாக இருக்கக்கூடியவர்கள். அதாவது ஒரே நைட்டில் மேலிருந்து கீழே கொண்டு வந்துடுது. குருனா கோயில், ராகுனா சுடுகாடு. நேர் ஆப்போசிட். எது எடுத்தாலும் நேர் ஆப்போசிட். அதாவது
கோயிலுக்கு போகிறது குரு, கோயிலில் குண்டு வைக்கிறது ராகு. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போது இது ஒரு தவறான ஒரு சேர்க்கையாக பார்க்கப்படுது. பணத்தை சேமிக்கணும், பணத்தை சம்பாதிக்கணும்னு எடுக்கிறது குரு, அதை அழிக்கிறதுன்னு வர்றது ராகு. அப்போ அந்த பொருளாதார சிக்கல்கள், அப்போ இண்டிவிஜுவல் ஜாதகக்குள்ள நல்லா இருந்தால் ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம். தசா புத்தியில் கொஞ்சம் வீக்காக இருக்குதுன்னா இந்த காலகட்டம் ரொம்ப சிக்கலை கொடுத்துட்டு போய்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அந்த குருராகு சேர்க்க எப்பெல்லாம், சரி இதுக்கு முன்னாடி எதாவது வந்திருக்குதா? ஆமாம், 1987 பிளாக் மண்டே அப்படின்னு சொல்கிறாங்க, கருப்பு தினமாக பார்க்கப்படுது. அப்போவும் ஸ்டாக் மார்க்கெட்டில் பெரிய அளவுக்கு கிராஸ் ஆனது. குறிப்பாக யூகே, ஜெர்மன், மலேசியா இந்த இடங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிரச்சனையானது. இங்கெல்லாம் ரொம்ப ஏகப்பட்ட லாஸ் ஆனது. இதையும் நீங்கள் எடுத்து பார்த்துக்குங்க. இங்கே ஏற்கனவே இருந்த, இப்போ இன்னைக்கு பிரச்சனையாக இருக்கிற ஒருத்தர் அவர் இன்னுமே சரிஞ்சிருவார். அதே மாதிரி இன்னும் யாராவது டார்கெட் பண்ணி சரிகிறது பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கிறவங்க மேலே போகிறது, மேலே இருக்கிறவங்க கீழே வர்றது, இப்படி ஒரு கொலாப்ஸான விஷயங்களாக போகும். மிகப்பெரிய ஒரு நிதி நிறுவனம் கண்டிப்பாக ஒரு மோசடியில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஃபினான்ஸ் இதெல்லாம் நார்மல் நடக்கிறது. ஆனால் ஒரு பேர் சொல்கிற அளவுக்கு நிதி நிறுவன மோசடிகள் அதெல்லாம் குரு ராகு. ஏன்னா குருனா சேர்த்தி வச்சது, ராகுங்கிறது கொள்ளையடிக்கிறது. அதே மாதிரி தங்கம் குருனா தங்கம், ராகுனா கொள்ளையடிக்கிறது. அப்போ எங்கேயாவது இதுக்கு முன்னாடி கொள்ளையடிச்சாங்க, ஆனால் இந்த டைம் கொஞ்சம் சிக்கலாக ஏதோ மர்மமாக உட்காந்து கொள்ளையடிச்சிருவாங்க. போலீஸே திணற அளவுக்கு கொள்ளையடிச்சிட்டு போவாங்க. அப்போ எங்கேயாவது ஜுவல்ஸ் இதெல்லாம் பிரச்சனை ஆகிறது. இந்த மாதிரி விஷயங்கள் இந்த குருராகு சேர்க்கை இருக்கும்போது அதிகமாக நடக்கும். ராபரி, புரியுதுங்களா இல்லையா? அப்போ இது பெருசாக பேசப்படுற மாதிரி இருக்கும், ஒரு நார்மலாக பேசப்படுற மாதிரி இருக்காது. என்றால் நார்மலாக நடக்கிற விஷயங்கள் நம்ம பேசலை. அதாவது வேலூர், தருமபுரி, திருவண்ணாமலை இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த சேர்க்கை, இந்த குருராகு சேர்க்கை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிதி நிறுவன சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி அதிகமான ஒரு சூசைட் அட்டம் பண்ணுறது அதெல்லாம் அதிகமாகிறது. இப்படிப்பட்ட பிரச்சனைகள், தொழில் ஒரு தேக்கமான நிலைகள் இங்கே வருது. அதே மாதிரி கோயம்புத்தூரும் அதே மாதிரி தான், சரிங்களா? கோவை, சேலம் இங்கேயும் ஒரு பெரிய நிதி நிறுவன மோசடிகள் குறிப்பாக இந்த 2 இடத்துல நடக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இது ஏன் எப்படின்னா, அது விளவமாக என்னுடைய ஃபார்முலாவை சொல்ல முடியாது. அதனால் இந்த இடத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வருதுன்னு எனக்கு வருது. இதை நாம் இந்த வருஷம் கடைசியில் பார்த்து தான் நாம் தெரிஞ்சு கொள்ள முடியும். அதே மாதிரி குறிப்பாக வைஷ்ணவ தேவி டெம்பிள், காஷ்மீரில் திரும்பவும் மத ரீதியான பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் அதிகமாக பிரச்சனை பண்ணுவாங்க. இந்திய அரசாங்கத்துக்கு தேவையில்லாத தொந்தரவுகளை கொடுக்கறதுக்கு ஒரு குரூப் ரெடியாகுது. ஏன்னா குருராகுங்கிறது தேவையில்லாத தொந்தரவுகளையும் தீவிரவாத அச்சுறுத்தல்களையும் வீணான மத கலவரங்களை உருவாக்குறது இந்த காலகட்டத்தில் இருக்குது. இதையும் கவனித்து பார்க்கலாம். ஒன்று. அடுத்தது, கோயில்கள் ரொம்பவுமே ஒரு பலப்படுத்தப்படணும் இந்த காலகட்டத்தில். காவல்துறையினரால் பார்த்திங்கன்னா மத்திய இராணுவத்தினர் இந்த மாதிரி எல்லாம் பலப்படுத்தப்படணும். என்றால் இந்த காலகட்டத்தில் கூட்டு விபத்துகள், கூட்டு மரணங்கள், ஒரு பிரபலமான கோயிலில் திரும்பி வரும்போது காசி, அதுக்கப்புறம் திருப்பதி, வைஷ்ணவ தேவி டெம்பிள், கேதார், பத்ரிநாத், ஹரித்வார் இந்த இடமெல்லாம் ஒரு ஃபேமஸாக எடுத்துக்கங்க. இந்த இடங்கள்லாம் திரும்பி வர்றவங்க இல்லை அந்த இடத்துல கோயில்களில் ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் நடக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. விசாகப்பட்டினம், ஹைதராபாத் இந்த ஆந்திரா சைடில் விஷவாயு ஏதாவது கசிஞ்சு பிரச்சனையாகிறது. ஏன்னா ராகுங்கிறது விஷம், புரிதுங்களா இல்லையா? இந்த விஷம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆகிறது. இது மாதிரி இருக்குது. சர்க்கரை, அதுக்கப்புறம் வெல்லம், பார்த்திங்கன்னா இனிப்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள் இதெல்லாம் விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மஞ்சள் விலையும் உயர்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்குங்க. இங்கிலாந்து பொருளாதார பிரச்சனைகள் சந்திக்கும். இங்கிலாந்து பிரதமர் இப்போ புதுசாக பதவி ஏற்றிருக்கார். இந்த ஒரு வருஷத்துக்குள்ள இந்த குறிப்பிட்ட இந்த 7 மாதத்துக்குள்ள அதிகமான சிக்கல்களை அவரும் சந்திப்பார். அப்போ இந்தியாவில் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குதான்னா பிரதமருக்கோ அல்லது முதலமைச்சருக்கோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஆனால் குறிப்பிட்ட இந்த பிரச்சனைகள் இன்டர்னலாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் சந்திக்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்கும். ஆனால் நிதித்துறை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் ஒரு சிக்கலான ஒரு அமைப்பாகத்தான் எனக்கு பார்க்கப்படுது. அதனால் இந்த சேர்க்கை இருக்கும் பொழுது இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் நமக்கு பிரதிபலிக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படிங்கிறப்போ நம்ம எப்பவுமே கவனமாக இருக்குங்கிறது புரிஞ்சுக்குங்க. இங்கிலாண்டை தாண்டி இத்தாலி, சிரியா இந்த கண்ட்ரிலையும் பிரச்சனைகளாகிறது. பிரதமர்கள் பார்த்திங்கன்னா மாறுறது, அவர்களுக்கு பெரிய பிரச்சனையாகிறது, பெரிய அளவுக்கு அசம்பாவிதங்கள் ஏதாவது நடக்கிறது, ராபரிஸ் நடக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் இங்கிலாந்து, அதுக்கப்புறம் இட்டாலி, ஸ்பெயின், இந்த மாதிரி சிரியா இந்த கண்ட்ரியில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அண்டை நாடான இலங்கையும், பாகிஸ்தான், சைனா இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தோம்னா, பாகிஸ்தான் இன்னும் ஒர்ஸ்டாக போகுது. அது ஏன்னா ஏற்கனவே பிரச்சனையாக போயிட்டுருக்குது. இந்த மாதிரி குருராகு சேர்க்கை அவங்களுடைய ராசிக்கு எடுக்கும் பொழுது என்ன சொல்லணும்னா பிச்சை எடுக்காத குறையாக தான் அவங்க இருப்பாங்க. ரொம்ப கடுமையான சிக்கல்கள் இருக்கும். ஆனாலும் நம்மக்கிட்ட அட்டகாசம் பண்ணுறது மட்டும் நிற்காதுங்கிறத புரிஞ்சுக்குங்க. இந்த தேசம் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில் தான் இந்த குருராகுவோட இதில் இருக்கும்.
ஆனால் அங்கங்கே சிறு விபத்துகள், கூட்டு விபத்துகள் வர்றது, அச்சுறுத்தல்கள் வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. மெயினாக பொருளாதார ரீதியான சிக்கல்கள், அதிகமான கடன் பிரச்சனைகள் ஏற்படுவது, ஒரு ஒரு பெரிய வங்கி இல்லை கன்வெர்ட் ஆகிறது, அது இன்னொருத்தர் கையில் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு இந்த குரு ராகு அமைப்பில் வாய்ப்பு இருக்குது. இன்னும் அடுத்தடுத்து நிறையா விஷயங்கள் இருக்குது. நான் உங்களுக்கு குரு பயிற்சி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் அப்டேட் பண்ணுறேன். முதல்ல இந்த விஷயங்களை நீங்கள் கேட்டுக்கு வச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறமாக அடுத்தடுத்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது உங்களுக்கு புதுசாக இருக்கும். எக்காரணம் கொண்டும் கையிலிருந்து காசை வெளியே போடுறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை யோசனை பண்ணி போடுங்க. இந்த காலகட்டத்தில் குரு ராகு சேர்க்கக்கூடிய காலகட்டத்தில் கவனம் கவனம் கவனம். நன்றி. நமசிவாயம்.